கிருஷ்ணர் சொல்கிறார் விடு அப்படின்னா, இப்போ அர்ஜுனை வந்து அம்பு விட்டான். இவர் துரோணர் வந்து அவர் வீர புருஷன் இல்லையா, அதனால் அம்பு வந்தால் தலையை வெட்டினா பரவாயில்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே அப்படி நின்ட்டார். இப்போ அந்த அம்பு வந்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் வரும்போது துரோணர் பின்னாலேருந்து ஒரு அம்பு வந்து டமான்னு அந்த அம்பு அடித்து உடைச்சது. இப்போ கிருஷ்ணர் ஷாக்கு, அர்ஜுனன் ஷாக்கு, இவர் துரோணரும் ஷாக்கு. இது யாருனாலையும் தடுக்க முடியாது, இது உடைக்கவே முடியும், இது எப்படா உடைஞ்சது அப்படின்னு பின்னால் திரும்பி பார்த்தா ஏகலைவன். அப்போ ஏகலைவனை நீயா விட்டேன்னு, ஆமாங்க குரு நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால் பார்க்கலான்னு வந்தேன். கடைசி நேரத்தில் அவன் விட்டுட்டா தலை போட்டு வெட்டிடும் பொழுது நீங்கள் பேசாமே இருந்துருக்கீங்க, என்னால் தாங்கிக்க முடியல. ஐயோ என் குரு வந்து இப்படி அநியாயமாக கொண்டுடுவானேன்னு பார்த்த சைடில் ஒரு அம்பு வில்லு இருந்தது, எடுத்து ஒரு அம்பு இருந்து எடுத்து விட்டேன்.